அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவு எதுக்குன்னா, குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு. இப்போ இலங்கை தமிழர்கள் பொதுவாக சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா, தமிழக அரசியலை பற்றியும் இந்திய அரசியலை பற்றியும் பதிவிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக திராவிடத்துக்கு எதிராகவும் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் பதிவிடுவாங்க. இப்போ ஈழத்தமிழ் சொந்தங்கள் ஒன்று உணரணும். இப்போ நீங்கள் அந்த சீமானுடைய காணொலி பதிவுகளை வலைதளங்களில் பார்த்துட்டு இந்த மாதிரி செய்கிறீங்க. அதாவது ஈழத்தமிழ் சொந்தங்கள் உங்களுக்கு ஒரு தரப்புடைய ஆதரவு மட்டும் கிடைப்பது உங்களுக்கு எந்தவித பயனையும் தராது. விடுதலை புலிகள் இயக்கமும் சரி, விடுதலை போராட்டம் சரி, ஈழ விடுதலைக்காக ஒரு கிட்டத்தட்ட 83க்கு பின்னாடி விடுதலை புலிகள் தலைமையில் விடுதலை போராட்டம் வலுவடைந்த பிறகு தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவாக இருந்தாங்க, கட்சி பாகுபாடு இல்லாமல். இன்றைக்கு நீங்கள் எதிர்க்கிறது திமுகவை. திமுக விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினாலையும், விடுதலை இயக்கத்துக்கு அதாவது ஈழ விடுதலைக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினாலையும் 2 முறை ஆட்சியை பறி கொடுத்துருக்கு. ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறதுங்கிறது லேசான காரியம் இல்லை. அதே காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்பயுமே விடுதலை புலிகளுக்கு எதிராகவும், பிரபாகரனை தமிழகத்திற்கு கொண்டு இந்தியாவுக்கு கொண்டு தூக்கிலிடணுன்னும் தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றினார். அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சவர், அதை நிறைவேற்றி கொடுத்தவர் சபாநாயகராக இருந்த இந்த சீமானுடைய மாமனார் தான், காளிமுத்து. இப்போ இந்த சீமானையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 2009 காலகட்டம் வரைக்கும் எங்கே இருந்தான்னு தெரியாது. நம்மெல்லாம் சிறு வயசுலேயே நாங்கள்லாம் ஒரு 13 வயசு 8வது படிக்கிற காலகட்டம் 83 84 அந்த காலகட்டத்தில் இலங்கையில் உச்சகட்டத்தில் போர் நடந்துக்கிட்டு இருக்கிற போது தமிழ்நாடு மொத்தமும் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. பள்ளிகளுக்கு விடுமுறை, கல்லூரிகளுக்கு விடுமுறை, மாணவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கருப்பு ரிப்பனை சட்டையில் குத்திக்கிட்டு இந்த மாதிரி ஊர்வலம் ஒட்டுமொத்த தமிழகம் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த சீமான் விடுதலை புலி இயக்கத்தையும் பிரபாகரனையும் தமிழகத்தில் ஒற்றைப்படுத்தி சிறுமைப்படுத்தி ஆதரவு ஓட்டத்தை குறைச்சிருக்கான். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்பயுமே விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் ஈழ விடுதலைக்கு எதிரானவர். விடுதலை போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு, மேதகு பிரபாகரன் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அப்போ அது ஒரு பிரயோஜனம் இல்லாத காலகட்டம். இப்போ என்னென்னா, இந்த ஈழ விடுதலைக்காக ஆதரவாக நின்ற திராவிட இயக்கம், திமுக போன்ற கட்சிகளுக்கு ஈழத்துடைய பிரபாகரனுடைய அந்த தோல்வி அவங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக எந்த பயன் அடையாத வகையில் ஜெயலலிதா அவர்கள் தன்வசப்படுத்துகிறாங்க. அதுக்கு சீமானை பயன்படுத்தி அரசியல் பரப்புரையை மேற்கொள்றதுக்கு வளர்த்து விட்றாங்க. அப்போ அப்படி வளர்ந்து வர்ற சீமான் இறுதி வரை பிரபாகரனை எதிர்த்த ஜெயலலிதாவை ஈழத்தாய், இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும்லாம் பிரச்சாரம் பண்ணுறார். அதெல்லாம் நடக்காத ஒரு காரியம், பொய் பிரச்சாரம். அதற்கு அடுத்து மதவாத சக்திகள் கையில், மதவாத சக்திகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு, அதாவது வளர்த்து விடுறது மதவாத சக்திகள் தான், பிரிவினை சக்திகள் தான். இந்த சக்திகளால் ஈழ மக்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரிவினையை தூண்டி இப்போ இன்றைக்கி தமிழகத்தில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு நிலைப்பாடு கணிசமாக குறைஞ்சிருச்சு. பிரபாகரனை ஒரு சமையல்காரர் ரேஞ்சுக்கு தான் இன்றைக்கி சீமா கொண்டாந்து வச்சுருக்கான். அப்போ ஈழ மக்கள் உணரணும். சும்மா வெளிநாட்டுகளில் இருந்துக்கிட்டு திராவிடம், தெலுங்கு, தமிழை இட்டுக்கிட்டு தமிழக அரசியலில் நீங்கள் தலையிடுறது உங்களுக்குள்ள ஆதரவு நிலைப்பாடு தான் குறையும். அதனால் அதை சிந்திங்க. சீமான் பேசுகிறத திரும்ப திரும்ப அந்த காணொலி பதிவுகளில் பேசக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அதில் என்ன சொல்கிறான், இதெல்லாம் உண்மையா பொய்யா, இதெல்லாம் சாத்தியமா இல்லைன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மென்மேலும் அரசியல் நிலவரமான காணொலிகளை மீண்டும்